சின்ன உள்ளி உரிக்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்களா? காலையில் ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்கள் இனி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கிடுங்க, ஒரு உள்ளியை நீங்கள் எடுத்து வச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி கத்தியால் சும்மா தண்ணியில் எதுலையுமே போடணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி லைட்டாக என்ன செஞ்சுக்கிடுங்க, இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு கட் பண்ணிக்கிடுங்க. ரெண்டாவது, இந்த கத்தியை இப்படி படுக்க போட்டுக்கிட்டு இந்த மாதிரி என்ன செஞ்சுங்க, இப்படி ஒரு கோவத்தில் ஒரு இழுப்பு இழுத்துருங்க. அடுத்த ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த சைடில் இப்படி ஒரு கத்தியை இப்படி டக்குன்னு வெட்டுக்குங்க. திரும்பியும் படுக்க போட்டுட்டு இந்த மாதிரி என்ன செஞ்சுங்க, வெட்டிக்கிடுங்க. சரி, இதுக்கு இந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த உள்ளி தோடெல்லாம் நீங்கள் எடுக்கவே இல்லையே அப்படி சொல்லி இங்கே கேட்குறீங்க. ஆமாம், உண்மையிலே இனிதான் நம்மளுக்கு ட்ரிக்கே இருக்குது. நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ஏதாவது இப்போ காலையில் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னு வச்சுடுங்களேன். இப்போ எந்த மாதிரி நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மாதிரி தண்ணியை திறந்து வச்சுக்கிட்டு நம்ம இந்த சின்ன உள்ளி கையில் இருக்கு பாருங்கள், இந்த கையில் இருக்க சின்ன உள்ளியை நல்லா இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய கேஸை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு கடாயில் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி சட்டி இன்றைக்கி மண் சட்டியில் தான் நான் வச்சுருக்கிறேன். இந்த மண் சட்டியில் ஒரு ஸ்பூன் நெய், அதில் இல்லட்டா என்ன செஞ்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, காலையில் குழம்பு வைக்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன், கொஞ்சோண்டு வெந்தயத்தை பொரிக்க போடுறேன். இப்படி பொரிஞ்சு என்ன செய்யும் வந்த உடனே என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் பாருங்கள் மேலுள்ள தோலோடையே நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த வெங்காயத்தை அப்படியே உள்ளே போடுறேன். கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வந்தோடனே லைட்டாக ஒரு வெந்தயம் லைட்டாக ஒரு செவலை கலரில் வரணும். ஒரு செவந்து வரக்கூடிய சமயம் தான் நாம் அடுத்த பொருளை நம்ம ஆட் பண்ணணும். இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, முழுசாகவே என்ன செஞ்சுக்கிறேன், இந்த மாதிரி போடுறேன். ஏன்னா குழம்புக்கு நம்ம முழுசாக தான் என்ன செய்வோம், சின்ன வெங்காயம் போடுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, வதக்கலாம். இப்படி வதக்கையே அந்த தோலில் இருக்கக்கூடிய அதில் ஒரு டேஸ்ட், அதாவது தோலில் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த ஃப்ளேவர் நம்மளுடைய குழம்புக்கு ரொம்ப அழகான ஒரு நல்ல நறுமணத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் நாம் நினைக்கிறோம், வெங்காயத்தோல் போட்டு நீங்கள் செய்யக்கூடிய எந்த உணவாக இருந்தாலும் நல்லா எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு மணமாக இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நாம் நினைக்கிறோம் வெங்காயத்தோல் நம்ம உடம்புக்கு போனால் என்ன ஆகும் அப்படின்னு. இப்போ பாருங்கள், நான் அந்த வெங்காயத்தோலை எப்படி எடுத்து காணிக்கிறேன் பாருங்கள். சிசரை வச்சு நம்ம இப்படி எடுத்துட்டோன்னா அந்த வெங்காயத்தோல் அழகாக என்ன செஞ்சிடும், நம்மளுக்கு கிடச்சிக்கும். இப்படியே தூக்கிட்டா போதும். பாருங்கள் எப்படி தூக்குறேன் பாருங்கள். இப்படி தூக்கி நாம் ஒரு பிளேட்டில் வச்சுட்டா போதும். நம்மளுக்கு ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம், அந்த நேரத்தை என்ன செஞ்சுக்கலாம், அதில் இருந்து வெட்டிக்கிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. காலையில் ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நாம் என்ன செஞ்சுக்கலாம், 5-6 வெங்காயம், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது வெட்டது கூட நேரம் இருக்காது. காலையில் பார்த்தோன்னா அந்த மாதிரி நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க வெங்காயத்தோலெல்லாம் நாம் என்ன செஞ்சலாம், ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். இப்படி இந்த மாதிரி நம்ம அந்த தோலை அதில் இருந்தே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். சரி வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வெங்காயத்தோலை நம்ம காலையில் நம்ம எப்படி ஈஸியாக எடுத்துக்கலாம், குழந்தைகளுக்கு சின்ன வெங்காயம் அதிகமாக ஆட் பண்ணும்போது எவ்வளவு சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களிடமிருந்து விடைபெறும் எழிலரசி. நன்றி, வணக்கம்.